அமைச்சர்கள் அவர்கள் வந்து துறை சார்ந்த ரீதியாக வந்து போய் வந்து ஆய்வு கூட்டங்கள் மேற்கொள்றாங்க, துறை சார்ந்து மீட்டிங் போடுறாங்க. அது தாண்டி நீங்க ஒரு கட்சி அமைப்பு சார்பா பொதுமக்களை எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க? பொதுமக்கள் கிட்ட எந்த இடத்துல பேசியிருக்கீங்க? அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்கீங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நாங்க இந்த மாதிரி இருப்போம், நாங்க நேரடியா வந்து களத்தை பணியாற்றுவோம். எந்த இடத்துல நீங்க இது வரைக்கும் நீங்க களத்துல பணியாற்றி இந்த திட்டங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பம்பு சொல்லுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பொதுமக்கள் வந்து பம்பு கேட்டாங்க, நாங்க வந்து துறை சார்பா வந்து இந்த இடத்துல பொதுமக்களுக்கு பம்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னு. அதுவே இன்னும் எதுவே பண்ணல. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அந்த அமைச்சருக்கு பதிலாக வந்து யார் யாரோ போயிட்டு வந்து கோட்லாம் போட்டுட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இது எந்த நாட்டில் நடக்கும்? எந்த நடைமுறையில் நடக்கும்? இது வரைக்கும் திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் தவிர்த்து வேற யாராவது ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பார்களா? வேற யாராவது பிரஸ் மீட் பண்ணிருப்பாங்களா? எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே அதை பார்த்தாங்க, அதை பத்தி பேசினாங்க. இன்றைக்கு ஒரு மருத்துவமனையில வந்து அவங்க அணில இருக்காங்கன்னு கோட் போட்டுட்டு போய் பாக்குறாங்க, அது எந்த வகையில சரி? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்குள்ள அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்துருவாங்க உடனே சோஷியல் மீடியால ஃபைட் பண்றதுக்கு. இது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை, அடுத்த தலைமுறையினோட எதிர்காலம், அடுத்த தமிழ்நாடுடைய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை இதுல இருக்கிறது. இதை வந்து இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை நாட்கள் ஆன பிறகோ, சட்டத்தை அமைத்த பிறகோ இன்றைக்கும் அவர்கள் பொறுப்பில்லாமல் திமுகவை குற்றச்சாட்டு சொல்லி திமுகவை வந்து குறை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இதுவரை அவர்கள் வந்து அவருடைய கவனத்துக்கே வந்து எடுத்து போகவில்லை. நேற்று மதிப்புக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறாங்க, நாங்க இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம். எதை வேணா பண்ணுங்க, திமுக காரனை என்னைக்குமே உங்களால அசைக்கவே முடியாது. என்றைக்கா இருந்தாலும் கருப்பு சிவப்பு கொடி பறக்கதான் செய்யும் தமிழ்நாட்டுல. கருப்பு சிவப்பு கொடி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழருக்கோ தமிழ் இனத்திற்கோ இன்றைக்கு ஒரு முன்னிலையே இருந்திருக்காது. அதை நாங்க தைரியமா மார்த்தட்டி ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லுவோம். அதை வந்து நீங்க மைக்ல மட்டும் பேசுறதை விட்டுட்டு பொதுமக்களை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரில் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க, ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வெயில்ல நின்று இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுவே இன்னும் யாருமே பண்ணல, எதுவுமே பண்ணல. சும்மா திமுகவை குறை சொல்றது, இல்லைன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை விட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து அவங்கள எல்லாரும் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க. சோஷியல் மீடியானால இது எதுவுமே ஆக போறதில்ல. நம்ம பொதுமக்களும் வந்து நிறைய பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதுலேயும் நிறைய பேர் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க, போஸ்ட் போடுறீங்க, இது எல்லாமே ஓகே. அட்லாஸ்ட்